ஒரு சிறிய ஊர். அந்த ஊரின் நடுவே மல்லிகை மணம் வீசும் ஒரு கடை. அந்த கடையை ஒரு தந்தையும் அவரின் சிறுவனும் ஒன்றாக நடத்தி வந்தார்கள். ஒரு நாள் காலை, சிறுவன் காலை உணவை முடித்துவிட்டு கடையின் பேமெண்ட் செய்யும் இடத்தில் உட்கார்ந்து விளையாடிக் கொண்டிருந்தான். அதே நேரம் அந்த தந்தைக்கு பசி. ஒரு தட்டில் சப்பாத்தி மற்றும் உருளைக்கிழங்கு கறி வைத்து கொண்டு வந்து கடையின் அருகிலிருந்த ஒரு பலகையில் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்தார். அந்த நேரம் வறுமையால் சோர்ந்த ஒரு இளம் இளைஞன் மெதுவாக வந்தான். கண்களில் பசி, குரலில் தயக்கம். அண்ணா, சாப்பிட கொஞ்சம் தருவீங்களா? தந்தை தலையை கூட உயர்த்தாமல் கடுமையாக சொன்னார். போயிடு, இங்கே பிச்சை கேட்காத். பசி அந்த இளைஞனை அங்கேயே நிற்க வைத்தது. போயிட்டான்னு நினைச்ச தந்தை இன்னொரு சப்பாத்தி எடுக்க உள்ளே சென்றார். அந்த நொடியில் பசித்த அந்த இளைஞன் தட்டில் இருந்த ஒரு சப்பாத்தியை எடுத்துக்கொண்டு மெதுவாக வெளியே சென்றான். திரும்பி வந்த தந்தை அதிர்ச்சி அவருடைய செல்போன் காணவில்லை. ஏ, நீதான் எடுத்திருப்ப, நின்னுட்டே இருந்தே. இளைஞன் கண்ணீர் ததும்ப சொன்னான். இல்ல அண்ணா, நான் எடுக்கல, சத்தியமா. ஆனா சந்தேகம் மனிதத்தை குருடாக்கும். கோபத்தில் தந்தை அவனை அடித்தார். பாக்கெட்டை செக் செய்தார். அதில் இருந்தது ஒரு சப்பாத்தி மட்டும். அந்த நொடியில் மனசு உறுத்த தந்தை திரும்பி பார்த்தார். அங்கே அவரின் சொந்த மகன் அந்த செல்போனை எடுத்துக்கொண்டு விளையாடிக் கொண்டிருந்தான். உலகம் ஒரு நொடி நின்றது. கைகள் நடுங்க தந்தை ஓடி வந்து இளைஞனிடம் மண்டியிட்டு, மன்னிச்சிடு கண்ணா, நான் தான் தவறு. அந்த சப்பாத்தியை அவனிடம் கொடுத்தார். ஆனா உடைந்த மனசோடு அந்த இளைஞன் அந்த சப்பாத்தியை பேமெண்ட் செய்யும் இடத்தில் வைத்துவிட்டு அழுதவாறே வெளியே சென்றான். மல்லிகை மணம் கடை முழுக்க இருந்தது. ஆனா தந்தையின் மனசு மட்டும் முழுசா உடைந்திருந்தது.